Hey, hi, hello, vanakkam. This is Rose. Welcome back to Rose Tamil Beauty Tips. So, இன்னைக்கு என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா, காலேஜ் போறவங்களா இருக்கட்டும், வர்க்கிங் பீப்பிளா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து எப்படி நம்ம சிம்பிளா மேக்கப் பண்ணலாம், அதுவும் அஃபோர்டபிள் ப்ராடக்ட் வச்சு. அதுதான் இன்னைக்கு இந்த வீடியோல அவங்க கூட ஷேர் பண்ண போறேன். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த லாக்டவுன்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீட்ல இருந்தே வந்து வர்க் பண்ணிட்டு இருக்கலாம், இல்ல நீங்க வந்து ஆன்லைன்லயே வந்து உங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கலாம். இருந்தாலும் உங்களோட வீடியோ வந்து நீங்க வீடியோ கால் பண்றீங்க, இல்ல வீடியோல வந்து உங்களோட பிரசன்டேஷன் வந்து காட்டணும் அப்படின்னா கொஞ்சமாவது வந்து மேக்கப் பண்ணா ரொம்பவே பார்க்க அழகா இருக்கும். அதுதான் இன்னைக்கு இந்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ண போறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களா இருக்கட்டும், இல்லை நீங்கள் காலேஜ் போகிறவங்களா இருக்கட்டும், கண்டிப்பாக வந்து மேக்கப் பண்ண முன்னாடி நம்ம டெய்லி பேசிஸில் வந்து நீங்கள் மார்னிங் குளிச்சதுக்கப்புறம் லைட்டாக ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட மேக்கப் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி நான் காமிக்கிற ஓரளவுக்கு ப்ராடக்ட் எல்லாமே அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருக்க போகுது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நான் வந்து யூஸ் பண்ண போகிறது வந்து என்னோடய ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு வந்து டெர்மாவைவ் ஹைட்ரா கிளென்சர் கொண்டு என்னோடய ஃபேஸை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் இது டேரெக்டாக வந்து ஃபேஸ் வாஷ் மாதிரி கூட பண்ணிக்கலாம். பட் நான் இப்போ வந்து காட்டன் பேட்லேயே லைட்டாக அது வந்து கிளென்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஹோல்டே உங்கள் மேக்கப் வந்து நல்லா சூப்பராக கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணும் அண்ட் அட் த சேம் டைம் நேச்சுரலாகவும் இருக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக நம்ம இந்த ஸ்டெப்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அண்ட் இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து நான் டோனர் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா டெம்டாக் ஆயில் கண்ட்ரோல் ஃபேஸ் டோனர். இதை வந்து லைட்டாக என்னோட ஃபேஸில் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் அதை மாதிரி டேப் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த ப்ராடக்ட் வந்து என்னோட ஃபேஸில் நல்லா அப்சர்வ் ஆகும். நான் டோனர் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நியூட்ரிடம் விட்டமின் இ மாய்ஸ்சரைசர் எடுத்துருக்கிறேன். டெய்லி பேசிஸில் கண்டிப்பாக இப்போ நான் காட்டுற இந்த ஸ்டெப் வந்து பை டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். மாய்ஸ்சரைசர் வந்து எப்போவுமே நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நல்லா ஜென்ட்லி நல்லா மசாஜ் கொடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம ஸ்கின்ல அது நல்லா அப்சர்வ் ஆகும். நான் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். பட் இன்னைக்கு வந்து நம்ம டெய்லி பேசிஸில் வந்து இப்போ ஃபவுண்டேஷன் இல்லை நம்ம வந்து டக்குன்னு யூஸ் பண்ண முடியாது. டைம் இருக்கிறவங்க யூஸ் பண்ணுவாங்க. பட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவசரமாக வந்து அப்ளை பண்ணிட்டு போவாங்க. லைக் அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு காம்பேக்ட் பவுடர் இல்லைனா அந்த பிபி க்ரீம், சிசி க்ரீம் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறது உண்டு. சில பேரோட ஆஃபீஸ் ஒர்க் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ வந்து நம்ம கொஞ்சமாவது லைட்டாக மேக்கப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது வந்து ஸ்டே குவிக்கி ப்ராடக்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா நியூடிஸ். இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்ட் மாதிரி சொல்லலாம், ஃபவுண்டேஷன் மாதிரி சொல்லலாம். இந்த மாதிரி இதில் ஸ்பஞ்ச் இருக்குது, ஈஸியாக நம்ம அப்ளை பண்ணிட்டு போயிடலாம். என்ன பண்ணுறேன், நான் கொஞ்சமாக வந்து லைட்டாக ப்ராடக்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி டேப் பண்ணி நான் அதை அப்ளை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கண்ணுக்கு மேலே நம்ம அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈவன் டோனாக இருக்கும். டார்க் சர்க்கிள்லேருந்து அது கொஞ்சம் மறைஞ்சிக்கும். அட் த சேம் டைம் பிக்மெண்டேஷன் இதெல்லாம் ஓரளவுக்கு வந்து கவர் பண்ணிடும். அண்டர் ஐ கீழே நான் கொஞ்சம் 2 தடவை நான் அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஃபோர்ஹெட்லேயும் கொஞ்சம் அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். ப்ரஷ் வச்சு ஓரளவுக்கு நான் அப்ளை பண்ணி முடிச்சுட்டேன். இனி இந்த பர்ஃபில் கொஞ்சம் ஒத்தி கொஞ்சம் என்னோட கண்ணுக்கு கீழே இந்த மாதிரி டேப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த பர்ஃபில் என்னென்னா கொஞ்சம் ப்ராடக்ட் வந்து நல்லா நிரம்பி வரும். அதனால நான் இதை வச்சு பண்ணுறேன். அதே மாதிரி கொஞ்சம் கண்ணுக்கு மேலேயும் அப்ளை பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் ஓரளவுக்கு அப்ளை பண்ணி எடுத்துட்டேன். அண்ட் அதே மாதிரி சேம் ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் கழுத்துலேயும் நம்ம அப்ளை பண்ணிக்கணும். இல்லைனா அப்புறம் உங்கள் ஃபேஸ் அண்ட் நெக் வந்து வேறு லுக்கில் தெரியும். அது நல்லா இருக்காது. அதனால் ரெண்டுக்கும் சேர்த்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த பவுடர் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. கண்டிப்பாக வந்து டெய்லி பேசிஸில் அப்ளை பண்ணிட்டு போகிறது ரொம்ப ஈஸி. அட் த சேம் டைம் உங்கள் ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் காட்டும். ஹெவி மேக்கப் பண்ண மாதிரி இருக்காது. அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒன்று நீங்கள் வந்து கேரி பண்ணுறது நல்லது. ஸ்பெஷலி நீங்கள் காலேஜ் போகிறவங்களா இருக்கீங்க, ஒர்க்கிங் போகிறவங்களா இருக்கீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டே குவிக்கிலே வந்து செட்டிங் பவுடர் வருது. என்னதான் நம்ம வந்து காம்பேக்ட் அப்ளை பண்ணாலும் இந்த செட்டிங் பவுடர் வச்சு நீங்கள் வந்து செட் பண்ணிங்க அப்படின்னா ஹோல்டே வந்து அந்த மேக்கப் கொஞ்சம் ஸ்டேவாக வச்சு ஹெல்ப் பண்ணும். அதனால் இதை நான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப அப்ளை பண்ணிட்டா கொஞ்சமாக நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஆல் ஓவர் ஃபேஸில் அந்த மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணி எடுத்துடலாம். இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு உங்கள் ஃபேஸ் வந்து கொஞ்சம் செட் பண்ணிடும். அட் த சேம் டைம் ஓரளவுக்கு ஒரு ஈவன் டோனாக வந்து கொடுத்துரும் இந்த பவுடர். அண்ட் உங்கள் மேக்கப்பும் கொஞ்சம் ஸ்டேவாக வச்சுக்கிறது ஹெல்ப் பண்ணும். அதனால் இது கண்டிப்பாக நீங்கள் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிங்களோ இல்லை கன்சிலர் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் இந்த பவுடர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டெப் வந்து நான் இப்போ கான்டர் எதுவும் பண்ணிக்கல. லைட்டாக வந்து ப்ளஷ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் வந்து ஒரே டோனாக தெரியுது. அதனால் கொஞ்சம் ப்ளஷ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸ்டே குவிக்லி பார்த்தீங்கன்னா டபுள் டேட் சொல்லிட்டு இருக்குது ப்ளஷ் டியோ. இதோட ஷேட் வந்து பிரஞ்ச் ரெடி டூ. இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி 2 ஷேட் இதில் இருக்குது. நான் ரெண்டுமே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தான் நான் அப்ளை பண்ணுறேன். ப்ளஷ் பண்ணிக்க யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க கண்டிப்பாக இந்த ஸ்டெப் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள்.
உங்கள் ஃபேஸ் வந்து நியூடாக காட்டாது அண்ட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் லுக்காக இருக்கும். அட் த சேம் டைம் கொஞ்சம் எங்கராகவும் காட்டும். ஸோ அதனால் நம்ம இதை வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சமாக இந்த மாதிரி நோஸ்லேயே லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன், ரொம்ப இல்லை. பார்த்தீங்கன்னா ஃபேஸ் இப்போ ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து நான் வந்து ஐ லுக்குக்கு போகிறேன். ஸோ ஐ லுக் வந்து ரொம்ப டெய்லி பேசிஸில் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா NY Bailey வந்து ஐ பென்சில் கிடைக்குது அண்ட் இதோட ஷேட் வந்து ப்ரௌன் 5. என்னோட ஐலிட்டில் வந்து நல்லாவே அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐ ஷேட் அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி கையாலே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, லைட்டாக அதை வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை உங்களோட ப்ரஷ் இருந்தாலும் ஓகே தான். லைட்டாக பிளெண்ட் பண்ணணும், அந்த ஹார்ஷ் லைன் தெரியாது. ஸோ அதனால் இது மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் உங்களோட ஐ பார்த்தீங்கன்னா உங்களோட நேச்சுரல் ஐ எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு பிளாக் கலர் காஜல் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதுவும் நான் சேம் NY Bailey தான் எடுத்துருக்கிறேன். ஸோ இது வந்து வாட்டர் லைன் ஏரியா ஒட்டி நம்ம வந்து லைனை ட்ரா பண்ணணும். அதே மாதிரி கண்ணுக்குள்ளேயும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம லைட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பிளெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. ஈஸிலி வந்து பிளெண்ட் ஆயிரும். கண்டிப்பாக டெய்லி பேசிஸில் வந்து ரொம்ப குயிக்காக அந்த மேக்கப் வந்து நீங்கள் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அந்த மாதிரியான இந்த ஐ பென்சில் இருக்குது. அண்ட் அதே மாதிரி கண்ணு கீழே வந்து லைட்டாக நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி அதை ஸ்மெச் பண்ணி விட்டுக்கிறேன். அப்போ தான் வந்து கீழே எதுவும் ஒட்டாது. ஸோ பார்த்தீங்கன்னா ஐ லுக் வந்து ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் வந்து மஸ்காரா அப்ளை பண்ணிக்கலாம். அது வந்து பர்பிள் கலர் தான் எடுத்துருக்கிறேன். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேஷஸ் வந்து நல்லாவே மஸ்காரா பண்ணிக்கணும். ஈவன் நீங்கள் காஜல் அப்ளை பண்ணனாலும் கூட பரவாயில்ல, மஸ்காரா வந்து அப்ளை பண்ணுங்கள் டெய்லி பேசிஸில். அப்போ தான் ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஐ லுக் முடிச்சாச்சு, அவ்வளோதான். NY Bailey வந்து ஐ பென்சில் கிடைக்குது. ஒரு ப்ரௌன் கலர் பென்சில் சொன்னேன் இல்லையா, அதாலேயும் நம்ம ஐப்ரோ டிஃபைன் பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்கள் தனியாக வந்து ஐப்ரோ பென்சில் வாங்கணும் அவசியம் இல்லை. ஸோ வந்து நான் லைட்டாக தான் அப்ளை பண்ணுறேன். இது ரொம்ப க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ ரொம்ப திக்காக அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ உங்ககிட்ட ஸ்பூலி இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக வந்து பட்ஸ் வச்சு கூட நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அப்படியே நல்லா ஸ்பூலியால் ஓரளவுக்கு பிளெண்ட் பண்றேன். அண்ட் டெய்லி பேஸ்ல ரொம்ப ஐப்ரோ வந்து கொஞ்சம் நேச்சுரலா தான் இருக்கும், ரொம்ப ஆர்டிஃபிஷியலா தான் நல்லா இருக்காது. ஸோ பாத்தீங்கன்னா நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம லிப்ஸ்டிக் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். லிப்ஸ்டிக் பாத்தீங்கன்னா NY Bailey லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்துருக்கிறேன். எனக்கு பிடிச்ச ஃபேவரட் ஷேட் சொல்லலாம். நான் ரொம்ப அப்ளை பண்ணல, கொஞ்சமா அப்ளை பண்ணிட்டு அது ஃபுல்லா நான் கவர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் கோட் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் டார்க்கா கிடைக்கும். ஸோ பாத்தீங்கன்னா நான் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். உங்க லிப்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரையா இருந்துச்சுன்னா நீங்க ஏதாவது ஒரு லிப் பாம் கொண்டுட்டு அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த மாதிரி லிக்விட் லிப்ஸ்டிக் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா என்னோட மேக்கப் வந்து முடிச்சாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. லைக் கொஞ்சம் உங்களுக்கு ஹெவியான மாதிரி ஃபீல் தெரியும், பட் அப்படி கிடையாது. நீங்கள் லிப்ஸ்டிக் வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக வேணால் போட்டுக்கலாம். அண்ட் ஐ லுக் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போது நான் கொஞ்சம் லைட்டாக ஸ்மோக்கி எஃபெக்டில் கொடுத்துருக்கேன். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்கலன்னா நீங்கள் லைட்டாக கூட அப்ளை பண்ணிக்கலாம். பட் இது வந்து உங்களுக்கு லைட்டாக உங்களோட ஃபேஸில் இருக்க ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். ஸோ அந்த மாதிரியான மேக்கப் லுக் தான். ஸோ இன்றைக்கி நான் யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்டோட டீட்டெயில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பர்பிள் சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டி கார்னிவல் சொல்லிட்டு ஒரு ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி வேணும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ் இன்னைக்கு வீடியோ. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். நெக்ஸ்ட் இது மாதிரி உங்களுக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye bye, take care and love you. Bye.